நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க வீக்கெண்ட் ஸ்பெஷல். உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினத்துக்குமே பசி அப்படின்றது ஒரு பொதுவான விஷயம் தான். பசி எடுக்காத உயிரினமே இருக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட வயிற்று பசியை போக்குவதற்காக தான் நம்ம எல்லோருமே கஷ்டமாற்று பாடுபட்டு உழைச்சு சம்பாதிக்கிறோம். பாடாத தேனீக்கள் உலவா தென்றல் பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டோ, இப்படி பாவேந்தர் கூட ரொம்பவே அழகா இந்த பாடல் வரிகள்ல விவரிச்சிருப்பாரு. சோ அப்படிப்பட்ட பசியை நம்ம போக்குவதற்கு வெறும் உணவை சாப்பிட்டா மட்டும் போதாதுங்க. அந்த உணவு எந்த அளவுக்கு சுத்தமானதாகவும் சத்தான உணவாகவும் சாப்பிடுறோன்றது ரொம்பவே முக்கியம். அதுக்காக நீங்க ரொம்பலாம் மெனக்கிட வேண்டாம். இருக்கவே இருக்கு நம்மளுடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. நம்மளுடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில நமக்காக ஏகப்பட்ட ரெசிபி சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த ரெசிபிஸ்லாம் நீங்க வீட்டுல சமைச்சாலே போதும், சுத்தமான ஆரோக்கியமான உணவு நீங்களும் சாப்பிடலாம். சோ இன்னைக்கு நான் ருசிக்கலாம் வாங்க வீக்கெண்ட் ஸ்பெஷல்ல அதுவும் ஷெஃப்ஸ் கிச்சன்ல இருக்கேன். சோ இன்னைக்கு நம்மளுடைய ஷெஃப் ராம் பிரகாஷ் அவர்கள் நமக்காக என்ன ரெசிபி சமைக்க போறாங்கன்னு உள்ள போய் பார்க்கலாம். ஓகே, நமக்காக ஷெஃப் ராம் பிரகாஷ் அவர்கள் குன்னூர் கோழி மசாலா செஞ்சு கொடுக்க போறாங்க. சோ அதை எப்படி செய்யறாங்கன்னு பார்க்கலாம். சோ செய்ய ஆரம்பிக்கலாமா ஷெஃப்? ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கோகோனட் ஆயில். சோ இது என்ன குன்னூர் ஸ்பெஷல் ரெசிபியா? ஸ்பெஷல் லைக் மின்ட் கொரியாண்டர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு அரவை அரைச்சி வச்சிருக்கோம். ஸோ அதை போட்டு ஒரு சிக்கனை ஒரு நல்ல அமேசிங்கான ஒரு கிரேவி தான் அது. ஸோ இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி அண்ட் தோசை பரோட்டா அந்த மாதிரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி லைக் ஆப்பம் பணியாரம் புட்டு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நல்ல காம்பினேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஜீரகம் அண்ட் கொஞ்சம் சோம்பு, கொஞ்சமாக பிளாக் பெப்பர். ஓகேவா? ஒரே ஒரு பீஸ் பிரியாணி எல்லாம் போட்டுக்கலாம். தென் ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக பட்டை கிராம்பு இதெல்லாம் ஒரு பீஸ் சின்னதாக, கொஞ்சமாக உரிச்ச பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 2-3 பூண்டு, சின்ன வெங்காயம் அப்படியே உரிச்ச சின்ன வெங்காயம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா குக் பண்ணும்போதே கம்ப்ளீட்டாக வெந்துடும். ஸோ அதனால் ரொம்ப ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். ஸோ ஷெஃப், நீங்கள் குக்கிங்கே மெயின் ப்ரொஃபஷனாக எடுக்கும்போது வீட்டில் எப்படி ரியாக்ட் பண்ணுங்க? எஸ்பெஷலி அம்மா என்ன சொன்னாங்க? எஸ்பெஷலி அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஆக்சுவலாக சொல்லப்போனால் அம்மா ஒர்க்கிங் உமனு. ஸோ அதனால அம்மா ஆஃபீஸ் போயிடுவாங்க. ஸோ போனோடனே அவங்களுக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடுச்சு. நம்ம படிக்க ஆரம்பிச்சோடனே அப்படியே சின்ன சின்ன ரெசிபிஸாக வீட்டில் பண்ண ஆரம்பிப்பேன். காலேஜில் எடுக்கிற தியரி எல்லாம் ப்ராக்டிக்கலாக வீட்டில் அப்படியே ஆமா ஆமா அதை வச்சு, அதுவும் அம்மாவை வச்சு பார்த்தேன். சாப்பிடுவாங்களா? அப்பெல்லாம் ரொம்ப காமெடிலாம் நடந்துச்சு. ஆக்சுவலா அம்மாவும் சரி, அக்கா, எல்லா குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப காமெடி பண்ணுவாங்க. மாமா இந்த ஹோட்டல்ல நாங்க வேற மாதிரி சாப்பிட்டோம், நீங்க என்ன பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரிலாம் வரும். பட் ஆனா அதுக்கப்புறம் காலப்போக்கில் அப்படியே நம்மளே கொஞ்சம் ஆயிடுச்சு போயிடுச்சு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஆனியன் வதங்கிடுச்சு. ஸோ கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி இதில் தெரியக்கூடாது. ஸோ அந்த புளிப்போட ஷார்ப்புக்காக தக்காளி ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன் நான். கொஞ்சமாக ஒரு பச்சை மிளகாய் இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் அந்த கலர்ஃபுல்காக. அண்டு 2 வரமிளகாய். ஸோ இந்த ஸ்டேஜில் ராவா சிக்கன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ சிக்கன் போனோட ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் அந்த போன்ல இருந்து அந்த ஜூஸி எல்லாமே நல்லா இருக்கும். வெறும் போன்லெஸ்ஸாக ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கும். இது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் லைட்டாக மேலே ரோஸ்ட் ஆனால் மட்டும் போதும். சிக்கன் கொஞ்சம் ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இது மின்ட்டு அண்ட் புதினா அண்ட் தேங்காய், கசகசா, கொஞ்சோண்டு கேஷ்யூ நட் போட்டு அரைச்சி வச்சிருக்கோம். ஸோ இது கிட்டத்தட்ட சட்னி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இது ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு கலரே பார்த்தீங்கன்னா நார்மல் கலரோட கொஞ்சம் அட்ராக்டிவாக ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லிப்பொடி, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ரொம்ப தேவையில்லை மஞ்சத்தூள், மல்லிப்பொடி. ஸோ கொஞ்சமாக போட்டால் போதும்.
அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் மல்லியோட ஃப்ளேவர் வந்து ரா ஸ்மெல் போகணும். ஸோ அது வரைக்கும் இது பண்ணிக்கலாம். தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரா மீட் போடும்போது என்ன ஆகும்னா இந்த மசாலாவோட சேர்த்து குக் ஆகி அந்த ஒரு நல்ல டேஸ்ட் உள்ளெல்லாம் மசாலா ஃபுல்லாக நல்லா இறங்கிடும். ஸோ அதனால ரா மீட் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, பாயில் பண்ணி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹோட்டல்ஸ்ல எல்லாம் பண்ணுவாங்க. பட் வீட்டில் பண்ணும்போது டேரெக்டாக ரா மீட்டே போட்டு பண்ணலாம். சூப்பராக இருக்கும். அது எவ்வளோ நேரம் ஒரு கரெக்டாக வந்து ஒரு 3 to 5 minutes நல்லா கொதிக்கணும். கொதிச்சு வந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு சால்ட் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை அண்ட் இதெல்லாம் போட்டுட்டு அப்படியே இறக்கிட்டோம்னா ரொம்ப ஃப்ளேவர்டான ஒரு டிஷ் ரெடி ஆகிடும். இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு கலர்ஃபுல்லாக நல்ல க்ரீனிஷாக வந்து பக்காவாக குக் ஆயிடுச்சு. அந்த குன்னூருக்கு டெக்ஸ்சர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த க்ரீனிஷா. ஸோ அந்த கலரில் வந்துட்டு நல்ல ஃப்ளேவர்டான ஒரு சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. புதினா கொத்தமல்லி வாசமும் அமேசிங்காக இருக்கு. கண்டிப்பாக ஃபைனலாக இறக்க போகிறேன். ஸோ இறக்குறதுக்கு முன்னாடி சால்ட் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஊற்றின எண்ணெயெல்லாம் கொஞ்சம் கிளேயாக இருக்கும். ஸோ நல்லா அதுவே கொதித்து வெளியில் வரும். ஸோ அந்த பக்குவத்துக்கு வந்தோடனே ஜஸ்ட் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை மல்லி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம டிஷ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உண்மையை தான் சொல்லணும். நிஜமா கண்டிப்பாக நான் போட்டு விட்டுருவேன். நீ டுபாக்கூர் ஷெஃப் அப்படின்னு சொல்லி. நீங்கள் எவ்வளோ பெரிய ஷெஃபாக நான் நினச்சி தான் உங்கள் ஷோ நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல கலர்ஃபுல்லாக உங்கள் ட்ரெஸ்ஸிங்க்கும் காஸ்டியூம்க்கு ஏற்ற மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் டேஸ்ட் பண்ணி சொல்லணும். தேங்க்யூ. குன்னூர் சிக்கன் மசாலா சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இதனுடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. நீங்கள் சொன்ன அப்படி இந்த ஆப்பம் அதுக்கெல்லாம் கும்மன இருக்கும். அண்ட் வந்து டேஸ்ட் வந்து எனக்கு ஏத்த மாதிரி காரெல்லாம் கம்மியா. நீங்க சொன்ன மாதிரி இந்த சம்மருக்கு வந்து சிக்கன் ப்ரிஃபர் பண்ணாதவங்க கூட இந்த மாதிரி மைல்ட் ஸ்பைசில பண்ணி சாப்பிடலாம் அப்படின்றது நல்ல வாசனையா சூப்பரா இருக்கு. தேங்க் யூ சோ மச். ஓகே வீவர்ஸ், ஷெஃப் ராம் பிரகாஷ் அவர்கள் நமக்காக குன்னூர் சிக்கன் மசாலா எப்படி செய்யறதுன்னு செஞ்சு கொடுத்தாங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. சோ நம்மளுடைய ருசிக்கலாம் வாங்க வீக்கெண்ட் ஸ்பெஷல்ல இப்ப அடுத்த செக்மெண்டா கைப்பக்குவம் செக்மெண்ட்க்கு வந்திருக்கோம். இந்த கைப்பக்குவம் செக்மெண்ட்ல வீட்ல இருக்கக்கூடிய அதாவது நம்மளுடைய ருசிக்கலாம் வாங்க வியூவர்ஸ் வந்து ரொம்பவே ஆசைப்பட்டு கேட்டிருக்காங்க. நானும் இந்த ஷோல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுல ஒருத்தங்க தான் சாந்தோம்ல இருக்கிற மெரினா ஸ்கொயர் அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஹசீனா வீட்டுக்கு இப்ப வந்திருக்கோம். சோ ஹசீனா நமக்காக என்ன ரெசிபி இன்னைக்கு சமைச்சு கொடுக்க போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஹாய் ஹசீனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஆக்சுவலா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்ப 12th படிச்சிட்டு இருக்கேன். சூப்பர். சோ 12th அப்பவே உங்களுக்கு குக்கிங்ல இவ்வளவு இன்ட்ரெஸ்டா? ஆமா, எனக்கு சின்ன வயசுல இருந்து குக்கிங் ரொம்ப பிடிக்கும். சோ அதனால குக்கிங் இன்ட்ரெஸ்ட். ஓகே, சோ தைரியமா நீங்க பண்றத சாப்பிடலாம். நம்பிக்கையோட சாப்பிடலாம். ஓகே, சோ நீங்க என்ன ஸ்பெஷல் செஞ்சு கொடுக்க போறீங்க? இன்னைக்கு நான் கோகனட் புட்டிங் செய்யலாம்னு இருக்கேன். சூப்பர் ரெசிபி செலக்ட் பண்ணிருக்கீங்க. அது சம்மருக்கு ஏத்த ரெசிபி. ஓகே, சோ செய்யலாமா? செய்யலாம். இந்த கைப்பக்குவம் செக்மெண்ட்ல நமக்காக ஹசீனா சமைக்க போறாங்க. அவங்க என்ன ரெசிபி நமக்காக சமைக்க போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு எனக்கு என்ன ரெசிபி சமைக்க போறீங்க? நான் கோகனட் புட்டிங் செய்யலாம்னு இருக்கேன். சூப்பர், கோகனட் புட்டிங். ஓகே, இது என்ன உங்களுடைய ஃபேவரட் டிஷ்ஷா? சம்மருக்கு எல்லாம் நல்லா இருக்கும், கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். சோ செய்யலாம். ஓகே, செய்ய ஆரம்பிக்கலாம். பால் ஃபர்ஸ்ட் ஊத்திடலாம். இது நல்லா கொதிக்கணும் பால். ஒரு 1/2 an hour அந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் வந்து மிச்சதெல்லாம் போடலாம். ஓகே,
நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஹசீனா? நான் இப்போ 12th படிச்சுட்டு இருக்கேன். ஓகே. சோ 12th எப்போ வந்து உங்களுக்கு குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் வந்தது? எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு குக்கிங் பிடிக்கும். எல்லா குக்கிங் ஷோஸும் பார்ப்பேன். எனக்கு சின்ன வயசுல இருந்து குக்கிங் இன்ட்ரெஸ்ட்னால அது அப்படியே சைடுல ஸ்டடீஸும் சரி இதுவும் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே சூப்பர். சோ இது கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ நம்மளுடைய ருசிக்கலாம் வாங்க எபிசோட் பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன். வீக்கெண்ட்ஸ்ல வந்து அவங்க ரீகேப்லாம் போடுறாங்க. ஸோ ரீடெலிகாஸ்ட் போடுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திருக்கேன். ஓகே. சோ நீங்க எதுல ஸ்பெஷல் குக்கிங்ல? நான் பிரியாணி நல்லா பண்ணுவேன். ஓகே. சோ இப்ப பால் காஞ்சிருச்சு. இப்ப சுகர் போட்டுறலாம். இது வந்து 1 லிட்டர் பாலுக்கு ஒரு டம்ளர் சுகர் மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே. சோ குக்கிங்ல உங்களுக்கு யாரு குரு? அம்மா. அம்மா என்ன ரெசிபிலாம் ரொம்ப செமையா சமைப்பாங்க? அம்மா வந்து பிரியாணி நல்லா சமைப்பாங்க. ஓகே. பிளஸ் எல்லாமே நல்லா இருக்கும். அம்மா செட்டிநாடு டிஷ்ஷஸ்லாம் நல்லா பண்ணுவாங்க. ஓ சூப்பர். சோ நீங்க எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து சமைக்க ஆரம்பிச்சீங்க? நான் வந்து சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவேன். நான் ஒரு 10th 9th இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே. இப்ப சக்கரை நல்லா கரைஞ்சிருக்கும். இப்ப மில்க் மேட் போட்டுடலாம். இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இதை இறக்கி வச்சுட்டு நம்ம இளநீ இது பண்ணிடலாம். ஓகே. சோ அந்த குக்கிங் இன்னும் நீங்க எப்படி எந்த அளவுக்கு எடுத்துட்டு போகணும்னு இருக்கீங்க? நான் இப்ப என் கெரியர் வந்து குக்கிங் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். சோ பார்க்கலாம் என்ன கேட்டரிங் அந்த மாதிரி போலாம்னு இருக்கேன். ஓகே. சோ இப்ப இது ரெடி ஆயிருச்சு. இப்ப நம்ம வந்து இதுல இளநீ ஊத்தி இது பண்ணிக்கலாம். ஜெலட்டின் போட்டுக்கலாம். இது நல்லா வந்து டிசால்வ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம இத வந்து அதுல ஊத்த முடியும். மீன்வைல் அதுவும் ஆறிடும். மீன்வைல் இது ரெடி ஆயிட்டு இருக்கும்போது நம்ம இந்த தேங்காய் அதுல போட்டுடலாம். இது அடி பிடிச்சிரும். சோ கிண்டிட்டே இருக்கணும். இப்ப இதுவும் ஆறிடுச்சு. இதுவும் ரெடி ஆயிருச்சு. நம்ம இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்ப இது வந்து பாலும் இளநியும் ஒன்னா ஊத்தினா தெரிஞ்சிரும் சூடா இருக்கனால. அதனால நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஊத்திட்டு நம்ம சர்வ் பண்ணி வச்சிடலாம். ஃப்ரிட்ஜ்ல வந்து 2 hours வந்து அது செட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க சாப்பிடலாம். சோ இது ஊத்திடலாமா? ஆக்சுவலி இது சூடா இருக்கனால நான் ஏற்கனவே செஞ்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன். ஓகே. டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. Thank you. சோ நமக்காக ஹசீனா வந்து இந்த கோகனட் புட்டிங் செஞ்சு வச்சிருக்காங்க. சோ இது வந்து எப்படி செஞ்சாங்கன்றதை நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ இதனுடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செம போங்க ஹசீனா. தேங்க்யூ. சூப்பர்வா இருக்கு. அண்ட் உண்மையிலே நீங்க சொன்ன மாதிரி இப்போ சம்மருக்கு வந்து ரொம்ப ரொம்ப இது ஏத்த ரெசிபியா இருக்கும். எல்லாரும் வெளியே போயிட்டு வந்தா என்னடா சாப்பிட்றதுன்னு இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு புட்டிங்கும் கூட. ஸோ சுவை பிரமாதமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததான் நம்மளுடைய ருசிக்கலாம் வாங்க வீக்கெண்ட் ஸ்பெஷல்ல பார்க்க போறது உணவை மருந்து செக்மெண்ட். ஸோ இந்த செக்மெண்ட்ல எப்படி உணவு மருந்தா பயன்பட்டு நமக்கு ஏகப்பட்ட உடல் உபாதைகள்ல இருந்து விடுபடுறோம் அப்படின்றதுக்காக நமக்காக ஏராளமான அற்புதமான டிப்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்காக வராங்க டாக்டர் ராஜலட்சுமி அவர்கள். புதியுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்.
நம்ம வீட்டுல இருக்க சமையல் அறையிலேயே என்னென்ன உணவு முறைகளை வச்சு நம்மளோட நோயை பேசிக்கா நம்ம கியூர் பண்ண முடியும் அப்படிங்கறது தான் தினமும் இந்த நிகழ்ச்சியில பார்த்துட்டு இருக்கோம். சோ அது போல இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்று பல பெண்களுக்கும் பரவலாக இருப்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதவிடாய் கோளாறு. அதுலயும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பிசிஓடி. சோ இதற்காக என்ன பண்ணணும், இது வந்துட்டா வந்து நம்ம ஹார்மோனல் பேஸ்ட் மருந்து எடுக்கணுமா, இல்ல இது ஒரு பெரிய இன்னல் தரக்கூடிய விஷயமா? ஏன்னா பாத்தீங்கன்னா நாளைக்கு பிசிஓடி இருந்ததுன்னா அந்த பெண்களுக்கு வந்து உடல் பருமன் ஏற்படும். அதே மாதிரி அந்த பெண்களுக்கு அனிமிக்கா இருப்பாங்க, முடி கொட்டுதல் பிரச்சனை ஏற்படும். அதை தொடர்ந்து வந்து திருமணமாகி செல்றப்ப வந்து அவங்களுக்கு குழந்தை பிறப்பு ஏற்படுவதற்கும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். இன்று வந்து என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பெண் வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்ண புதிதில் அவங்க வந்து ஒரு 6 months வந்து என்ன வகையான உணவு முறைகள் கொடுத்தா அவங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சேஃபா வந்து அவங்க ஃபர்டிலிட்டி பீரியட், அதாவது மகப்பேறு காலம், அதாவது அவங்க ஏஜ் அட்டெண்ட் பண்ணதுல இருந்து அதுக்கப்புறம் திருமணமாகி குழந்தை பிறந்து மெனோபாஸ் ஆகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம டிராவல் பண்ண என்ன உணவு முறைகளை எடுக்கிறதுன்னு பார்ப்போம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்பு எல். சோ யூஸ்வலா ஏஜ் அட்டெண்ட் பண்ண பெண்களுக்கு வந்து கையில வந்து இரும்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அங்க இரும்பு அப்படிங்கிறது தவறா புரிஞ்சுக்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, பெண்கள் கையில வந்து இரும்பு சத்து இருக்கிற உணவு பொருட்கள் இருக்கணும் அப்படிங்கறத தான் கையில வந்து இரும்பு கொடுக்கணும்வாங்க. இரும்பை கொடுக்கலைன்னா வந்து பேய் அடிச்சிரும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப சிவியரா ப்ளீடிங் ஆகும். ஸோ ப்ளீடிங் ஆனது அப்படின்னா அவங்களோட ஹீமோகுளோபின் லெவல் குறையும், அவங்க உடல்ல வந்து ஆக்சிஜனோட லெவல் குறையும், அதனால வந்து அவங்க வந்து ரொம்ப ஃபெயிண்ட் ஆயிருவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் கையில வந்து இரும்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. யூஸ்வலா பெண்கள் அந்த ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் ஆன நாட்கள்ல இருந்து தொடர்ந்து 5 நாட்கள் ஃப்ளோ இருக்கும். அன்றைக்கு வந்து என்ன உணவு முறைகள் எடுக்கணும் அப்படின்னு பாக்குறோம். கருப்பு எல் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். கருப்பு எல் தான் எடுக்கணும், வெள்ளை எல் எடுக்கக்கூடாது. எந்த இடத்துல எல்லாம் வந்து இந்த கருப்பு இருக்குதோ அங்க எல்லாமே வந்து இரும்பு சத்து அதிகம் இருக்குன்னு அர்த்தம். அதாவது அயன் அதிகமா இருக்கும், ஃபோலிக் ஆசிட் அதிகமா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எள்ளுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்ட்ரோஜன் வந்து நம்ம பெண்களோட கர்ப்பப்பைக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது நம்ம செயற்கையா எடுக்காம இயற்கையா உணவு முறைகள்ல எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கருப்பு எல்ல இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பனவெல்லம். பனை வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம மக்கள் வந்து நம்ம ஒதுக்கி வச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பனை. சோ இந்த பனையில இல்லாத சத்துக்களே கிடையாது. சுண்ணாம்பு சத்து வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது அந்த சுண்ணாம்பு சத்து எல்லாத்துலயும் இருக்கலாம். ஆனா அந்த சுண்ணாம்பு சத்து உடலுக்கு எடுக்கக்கூடிய அளவுல நல்ல விதமா பயன்படுத்தக்கூடிய வகையில இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பனை வெல்லத்துலதான் இருக்கு. சோ இந்த பனை வெல்லமும் இந்த கருப்பு எல்லும் ரெண்டும் சம அளவுல எடுத்துக்கணும். கருப்பு எல்லை வந்து லைட்டா வறுத்துட்டு நல்லா மிக்சியில பொடி பண்ணிட்டு கூட இந்த பனை வெல்லமும் சேர்த்து உருண்டைகளாக வந்து செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். சோ ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 உருண்டை. இந்த உருண்டை வந்து ஒரு நெல்லிக்காய், நம்ம பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு வந்து எடுத்துட்டு காலையில் ஒரு உருண்டை, மதியம் ஒரு உருண்டை, இரவு ஒரு உருண்டை. சோ இது மாதிரி 5 நாட்களுக்கும் நம்ம கொடுக்கறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த கருப்பையில இருக்க அழுக்குகள் எல்லாம் வந்து நல்லா வெளியேறும். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கருப்பையில அழுக்குகள் தேங்கிறதுனாலதான் ஃபியூச்சர்ல வந்து அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூட்ரைன் ஃபைப்ராய்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நார்திசு கட்டிகள் ஏற்படும். அதே மாதிரி எண்டோமெட்ரியல் ஹைப்பர்பிளேசியான்னு சொல்லுவாங்க. உள்ள இருக்க கர்ப்பப்பையோட அந்த உள்ள இருக்க திசுக்கள் வந்து அதிக அளவுல வந்து இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா இத முதல் 5 நாட்கள் வந்து எடுத்துக்கணும். அதற்கடுத்து 6வது நாட்கள்ல இருந்து 14வது நாட்கள் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா அந்த கரு வந்து நல்லா முற்றி வளர்ந்து வெடிக்கக்கூடிய ஸ்டேஜ் வந்து 14வது நாள். அதத்தான் ஓவலேஷன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த டைத்துல வந்து ரொம்ப இதுல இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ட்ரோஜன் ஹார்மோன் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இந்த நேரத்துல பெண்களுக்கு வந்து என்னன்னா அவங்களோட கருப்பைய வந்து தாங்கக்கூடிய மசில்ஸ் எல்லாம் வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணணும். சோ அதற்காக என்ன எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உளுந்தங்களி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த உளுந்தங்களிக்கு வந்து ரொம்ப முக்கியமானது வந்து கருப்பு உளுந்து தான். வெள்ளை உளுந்து எடுக்கக்கூடாது. கருப்பு உளுந்துகள்ல தான் அவ்வளவு இந்த இடுப்பு தசைக்கு சத்து கொடுக்கக்கூடியது இருக்கு. இந்த கருப்பு உளுந்தையும் சிகப்பு அரிசியும் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல வந்து செலினியம் அப்படிங்கிறது வந்து அதிகமா இருக்கு. இந்த செலினியம் அப்படிங்கிறது
பெண்களுக்கு வந்து பின்னாடி வந்து கேன்சர் சம்பந்தமா வராம இருக்கிறதும், அது மாதிரி மெக்னீசியம், மேங்கனீஸ் எல்லாம் இருக்கு. இது வந்து நரம்புகளுக்கு வந்து நல்ல தெம்பு கொடுக்கக்கூடியது. இந்த கருப்பு உளுந்து வந்து ஒரு 1/2 டம்ளர் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சிகப்பு அரிசி வந்து 1 டம்ளர் வந்து எடுத்துக்கணும். ரெண்டையும் வந்து நம்ம எப்படி இட்லிக்கு ஊற வைக்கிறோமோ அதே மாதிரி நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா அரைச்சுக்கணும். நம்ம இட்லி மாவு பதத்துல அரைச்சிட்டு என்ன பண்ணணும், இந்த பனை வெல்லம் எடுத்துட்டு அதுல பனை வெல்லம் வந்து ஒரு 100 கிராம் எடுத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நம்ம கம்பி பதம்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த பதத்துல வந்து காய்ச்சிட்டு ஃபில்டர் பண்ணிடணும். ஏன்னா யூஸ்வலா பனை வெல்லத்துல வந்து மண் இருக்கும். அதுல இந்த அரைத்து வைத்த மாவை வந்து அதுல கொட்டி நல்லா கிளறணும். சோ கிளறினப்ப ஒரு ஸ்டேஜ்ல வந்து திரண்டு வரும். திரண்டு வர்ற நேரத்துல நல்லெண்ணெய் வந்து அதுல சேர்க்கணும். இந்த நேரத்துல நல்லெண்ணெய்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நல்லெண்ணெய்ல பெண்களுக்கு தேவையான அயன் இருக்கு, ஃபோலிக் ஆசிட் இருக்கு, அதே மாதிரி ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இயற்கையான ஹார்மோன் கொடுக்கக்கூடியதும் இருக்கு. ஸோ இதை தினமும் வந்து பெண்கள் காலையில உணவா எடுத்துக்கணும். அதுக்கடுத்து 15வது நாட்கள்ல இருந்து 28வது நாட்கள் வரைக்கும் வெந்தய கஞ்சி எடுத்துக்கணும். வெந்தயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா குளிர்ச்சி தன்மை அதிகமா இருக்கு. ஏன்னா இந்த நேரத்துல தான் லேடிஸ் வந்து ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்பு வந்து ரொம்ப உஷ்ணமாகுது, வயிறு வலிக்குது, அதே மாதிரி வாயெல்லாம் புண்ணாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பேலன்ஸ் பண்றதுக்கு வெந்தயம் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கணும். இந்த சிகப்பரிசியும் வந்து 1 டம்ளர் எடுத்துட்டு ரெண்டும் ஃபைனா பவுடர் பண்ணிட்டு பொடி பண்ணி வச்சுட்டு நம்ம கஞ்சி மாதிரி காய்ச்சிக்கணும். அந்த கஞ்சியில வந்து பனவெல்லம் சேர்க்கணும். ஸோ இதை பீரியட்ஸ் ஏஜ் அட்டன் பண்ண ஒரு 6 months தொடர்ந்து எந்த பெண்களுக்கு வந்து கொடுக்குறோமோ கண்டிப்பா அந்த பெண்களுக்கு வந்து மாதவிடாய் பிரச்சனை அப்படிங்கிறது ஃபியூச்சர்ல என்னைக்கும் வரவே வராது. இதை தொடர்ந்து உபயோகிக்கிறப்ப பெண்கள் வந்து கண்டிப்பா எந்த பிரச்சனையும் இல்லாம ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வந்து வாழ்வாங்க. மற்றும் நாளை வேறொரு நிகழ்ச்சியில் வேற ஒரு டாபிக்கோட நம்ம தீர்வு காணுவோம். நன்றி, வணக்கம்.